சொந்தமா ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சு நடத்துபவர் தான் கணேஷ். இவருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் ஆகுது. தன்னுடைய மனைவி பெயர் மல்லிகா. கடந்த 2 வருஷமா ஃபாரின்ல இருந்து வந்திருந்திருக்காங்க. அதுல இருந்து சம்பாரிச்ச ஒரு குறிப்பிட்ட தொகையை சொந்தமா ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் மல்லிகாவுடைய தனக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. சேமிப்பு போக கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தனா மிஞ்சிறத வீட்டு செலவை பார்த்தனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மல்லிகாவுடைய மாமனார் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல குணம் படைச்சவங்க அப்படின்னு கூட பார்த்தனா சொல்ல முடியும். மாமியார் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா காலமாயி முடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு மாமனார் மட்டும்தான் இருக்கிறாங்க. தன்னுடைய கணவர் அடிக்கடி மல்லிகா கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, என்னுடைய அப்பா தான் எங்களைய சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளா இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கு கூட என் கையில பணம் கிடையாது. இந்த பக்கம் அந்த பக்கம் கடை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாத்துக்கிட்டாங்க. எங்க அப்பாவை நீ கொஞ்சம் கூட கைவிட்டுட கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகா கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. மல்லிகாவும் சரி தனக்கு தன்னுடைய அப்பாவை எந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய மாமனாரையும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாமனாரும் சரி மருமகளை எந்த அளவுக்கு கவனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு இல்லாம ரொம்ப பாசமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. மாமனாருக்கு மாசம் ஆனா பென்ஷன் பணம் கொஞ்சம் வரும். அந்த பணத்தை பெருசா செலவு பண்ணாம மாமனாருடைய மருத்துவ செலவுக்கும் அவங்களுடைய கை செலவுக்கும் சேமிப்பு போக கொஞ்சம் பத்திரமா பாத்தீங்கன்னா அவரு பேர்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வைக்கிறது வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மல்லிகா இப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் தன்னுடைய மாமனாருடைய நடவடிக்கையில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுதல் மாற்ற வர ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி பாத்தீங்கன்னா தன்னுடைய செல்போன்ல யாருக்கிட்டயோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கிறத தன்னுடைய மல்லிகா பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மல்லிகாவும் சரி தன்னுடைய கணவர் கணேஷ் கிட்ட இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்றாங்க. அவரும் சரி பெருசா கண்டுக்கிற மாதிரி கிடையாது. அவர் எதார்ச்சியமா பேசிட்டு போறாரு. உனக்கு என்ன பிரச்சனை, உன்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்ட்டு கண்டிச்சு விட்டுடுவாங்க. இருந்தாலும் மல்லிகா பாத்தீங்கன்னா விடுற மாதிரி கிடையாது. ஒரு நாள் இப்படிதான் மளிகை கடைக்கு போகும்போது அங்க மாமனார் யாரோ மாமனார் வயசுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு பெண்மணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நேருக்கு நேரா பாக்குறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்க தோனிய பார்த்தோம் அப்படின்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் பார்த்தனா இருக்கு. இந்த அளவுக்கு அந்யூன்யமா பேசிக்கிறாங்களே, ரெண்டு பேருமே கணவர் மனைவி அது மாதிரி பேசிக்கிறாங்களே, ஏதோ பல வருஷமா அறிமுகமான மாதிரி பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. கணவர் மறுபடியும் கண்டிச்சு விட்டுறாங்க. உன்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும், தேவையில்லாத விஷயத்துல நீ கண்டுக்காத, தலையிடாத அப்படின்னு பாத்திரம் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மல்லிகா தன்னுடைய வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்தனா முடிச்சிடுறாங்க. மாமனார் மாடியில பார்த்தனா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் கதவை யாரோ தட்டுற சவுண்ட் கேக்குது. அந்த கதவை பாத்தீங்கன்னா திறக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி சொல்றாங்க. அந்த பெண்மணி யாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மாமனார் கிட்ட ரொம்ப அந்யூன்யமா பேசின அதே பெண்மணி தான் பார்த்தனா கதவை தட்டி இருக்கிறாங்க. எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மல்லிகாவும் கொஞ்சம் பயந்துகிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்களை எப்படி வீட்டுக்கு வர்றது, பண உதவி ஏதாவது கேட்டா கூட 100-200 அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். இவங்க என்னடானா சாப்பாடு போடுங்க அப்படிங்கிறாங்களே, என்ன பண்றது அப்படின்னு பதட்டத்திலே பாத்தீங்கன்னா கதவை திறந்து உள்ளார வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களே கேட்கிறாங்க, உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் இந்த வீட்டிலேயே ஏதாவது ஒரு மூலையில தங்கிக்கிட்டு உங்களுக்காக நான் வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம்லாம் நீங்க கொடுக்க வேணாம், எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டாலே போதும் அப்படின்னு அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா மல்லிகா கிட்ட சொல்றாங்க. மல்லிகாவுக்கு உண்மையிலுமே பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா இது, யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டினாங்க, காசு கேட்காம சாப்பாடு போடுங்கிறாங்க, இவங்க இந்த அளவுக்கு உரிமையா பேசுறாங்களே அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என்னுடைய கணவர் பார்த்தனா வந்துருவாரு, அவங்க கிட்ட கேட்காம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாம எனக்கே இங்க வேலை இல்லாம நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன், பிள்ளைங்களை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னா மற்றபடி வீட்டு வேலையை செஞ்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்க தான் போவேன், எனக்கே வேலை இல்லாத போது உங்களுக்கு எப்படி என்னால வேலை தர முடியும், இருந்தாலும் இந்த அளவுக்கு கேக்குறீங்க, என்னுடைய கணவர்கிட்ட சொல்லி வேற பக்கம் எங்கிட்டாவது வேலை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம மல்லிகாவும் அவங்க கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தனா வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய கணவர் வராங்க.
கணவர்கிட்ட நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்த்தனா சொல்றாங்க. இவங்களுக்கு வேலை வேணுமா, நம்ம வீட்டுல வேலை கிடையாது, ஏன்னா எனக்கே வேலை இல்லாம வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு நான் படுத்துதான் தூங்குறேன், நீங்க வந்து இவங்களுக்கு வேற பக்கம் ஏதாவது வேலை ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு மல்லிகா வந்து தன்னுடைய கணவர்கிட்ட கேக்குறாங்க. கணவரும் பார்த்தனா சொல்லிடுறாங்க, உங்களுக்கு வேலை இந்த வீட்டுல இருக்குமா, நீங்க இந்த வீட்டிலே நீங்க தங்கிக்கலாம், நீங்க வந்து மாடியில எங்க அப்பா இருக்கிறாரு, அந்த ரூம்லயே பார்த்தா தங்கிக்கங்க, அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்து ரூம்ல போய் தங்கிக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம மல்லிகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா இது இப்படி இருக்கிறாரே, கணவர் வந்து எதையாவது பேசி அமுச்சுட்டுருவாரு அப்படின்னு பார்த்தா இவங்க என்னடானா இப்படி வந்து இருக்கிறாரு, அதுவும் தன்னுடைய அப்பா ரூம்ல தங்கிக்கலாம் இல்ல பக்கத்து ரூம்ல தங்கிக்கலாம் இப்படின்னு சொல்றாங்களே அப்படிங்கிற சந்தேகம் நம்ம மல்லிகாவுக்கு ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமனார் ரூம் பக்கத்திலே அவங்க வந்து தங்கிக்கிட்டாங்க. அடிக்கடி பாத்தீங்கன்னா மாடியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முனமுனன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் கேட்கும். அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் பாத்தீங்கன்னா மல்லிகாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் விடியுது, தன்னுடைய வேலை செய்யறதா வரன்னு சொன்ன அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா காலையிலே எழுந்திருச்சு நம்ம மல்லிகாவுக்கு முன்னாடி நீட்டா சமைச்சு வீட்டுல இருக்க பாத்திரத்தை எல்லாம் பார்த்தோன்னா கழுவி வச்சுட்டு பிள்ளைங்களையும் பார்த்தோன்னா ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க. மல்லிகாவுக்கு உண்மையிலுமே பார்த்தோன்னா ஆச்சரியமா இருக்குது. யார் இவங்க, ஏதோ இவங்க இந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் அறிமுகமான மாதிரி இருக்கிறாங்க. தன்னுடைய கணவரும் சரி தன்னுடைய மாமனாரும் சரி இந்த விஷயத்தை மறைக்கிறாங்க, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் நம்ம மல்லிகாவுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா ஆழமா வர வந்து ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா மல்லிகா வந்து மாடிக்கு பொறுமையா போறாங்க. அப்ப வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை நேருக்கு நேரா பாக்குறாங்க. தன்னுடைய மாமனாரும் அந்த பெண்மணியும் பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல ரகசியமா அவங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்யூன்யமா பேசிக்கிறத பாத்துடுறாங்க. நம்ம மல்லிகாவுக்கு என்ன பண்றதுன்னே பார்த்தோன்னா தெரியல. இந்த விஷயத்த இப்படியே விட்டுடக்கூடாது, 4 பேத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உண்மையிலுமே ரொம்ப அசிங்கமா போயிடும், நம்மளுடைய குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமனார் தன்னுடைய கணவர் அதுக்கப்புறம் அந்த பெண்மணி 3 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. அப்பதான் வந்து மல்லிகா சொல்றாங்க, இவங்க முதல்ல யாரு, இவங்க எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்க வந்து இவங்களை நம்பி வீட்டுக்குள்ளார விட்டீங்க அப்படின்ட்டு கணவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த பெண்மணி வந்து உங்களுடைய அப்பா ரூம்ல இருக்கிறத நான் நேருக்கு நேரா பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தா சொல்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவர் வந்து தன்னுடைய அப்பாவையும் அந்த பெண்மணியும் பாத்தீங்கன்னா மாடிக்கு போயிட்டு ஒரே ரூம்ல இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூப்பிடும் போது கீழே வந்தா போதும் அப்படின்னு தன்னுடைய கணவர் சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவி மல்லிகா கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எங்க அப்பாவும் அந்த பெண்மணியும் பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தை பைய மாமே மக்க பைய, என்ன அப்படின்னா இவங்க சின்ன வயசுலயே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துலதான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த கொடுப்பனை கிடையாது. என்னுடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, இப்போதைக்கு அந்த பெண்மனுடைய கணவரும் இறந்து போயிட்டாங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தனிமரமா தான் இருக்கிறாங்க, என்னுடைய அப்பாவும் பேச்சு துணை இல்லாம தனிமரமா தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எங்க அப்பா வந்து என்கிட்ட தான் சொன்னாரு, அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம், எனக்கும் பேச்சு துணைக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும், மருமகளுக்கும் ஒரு ஒத்தாசையா இருக்கும், பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் தான் வந்து எந்த விஷயம் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க சந்தோஷமா அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் தான் சொல்லியிருக்கிறேன். இப்படி இருக்கும் போது உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம சந்தேகம் அப்படின்னு தன்னுடைய கணவர் வந்து மல்லிகா கிட்ட சொல்றாங்க. மல்லிகாவுக்கு அப்பதான் ஒரு விஷயம் பார்த்தா புரிய வருது, தன்னுடைய கணவர் பண்ணினது சரிதான், மாமனாருக்கு ஒரு துணை தேவைப்படுது, 2 பேர்த்துக்கும் வயசாயிடுச்சு, பெருசா என்ன பண்ணிட போறாங்க, அவங்க இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்ல விஷயம், வீட்டுல இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு நம்மளுக்கும் ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய மாமனார்கிட்டையும் அந்த பெண்மணியான மாமியார்கிட்டையும் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு, நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாலே எனக்கு போதும், ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசினா என்ன, முக்கியமா என்னுடைய மாமனாருடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த குடும்பமா சந்தோஷமா வாழ வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க.